நமக்கு எப்போவுமே இவளுக தாங்க முக்கியம். முதல்ல இவளுகள கொண்டு போய் தரிசில கட்டி அவளுக்கு மேய்ஞ்சா தான் மனசே நிம்மதியா இருக்கும். நமக்கு சாப்பாடு இருக்கு, இல்ல அது 2வது பட்சம். நம்ம ஒரு ஜான் வயித்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவளுகளுக்கு தேகமே வயிறு. சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பாளுக. பொழுதன்னைக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாளுக. அவளுகளுக்கு எவ்வளோ பசிக்கும். அதனால நேரத்திலேயே கொண்டு வந்து இவளுகள கட்டினா தான் மனசே நிம்மதியா இருக்கும். இவள ஆளுக்கு ஒரு மூலையில புல்லு பார்த்து கட்டியாச்சு. நம்ம குட்டி குட்டி அலகைகள பூரா வந்து தென்னை மரத்துக்கு அடியில கட்டி விட்டாச்சு. அப்படியே நம்ம அம்மா மல்லித்தழை பறிச்சுட்டு இருந்தாங்க. என்னம்மா மல்லித்தழை பறிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா வேலை செய்கிற பக்கம் மல்லித்தழை கேட்டாங்கம்மா, அதனால தான் கட்டு கட்டிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி கட்டு கட்டி போட்டுட்டு இருந்தாங்க. எத்தனை கட்டு இருக்குன்னு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒவ்வொன்றா எடுத்து எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அம்மா ஒரு 15 கட்டு இருக்குது போதுமாம்மா அப்படின்னு கேட்டேன். போதும்மா இதுவே அதிகம், அவங்க 15 கட்டுக்கு மேலே கேட்கவே இல்லைம்மா, 15 பேர் தான் கேட்டாங்க, அதுக்கு மேலே கேட்டாங்க நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அம்மா வந்து அதுக்கப்புறம் சொரக்கா பீக்கங்காய் பறிக்கலான்னு வந்தாங்க. குச்சியை வச்சு தட்டி தட்டி பார்த்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைசர் தான் இதுக்கு காரணமேனு புதரில் வந்து குச்சி வச்சு தட்டினதுக்கப்புறம் காய் பறிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கேட்டு தானே ஆகணும். நம்ம பீக்கங்காய் தாங்க ரொம்பவுமே சூம்பி போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பிஞ்சு நிறைய இருந்துச்சு. ஒரே ஒரு பீக்கங்காய் மட்டும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் அம்மா பறித்து கொடுத்தாங்க. சொரக்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொரக்காய் வந்து 2 சொரக்காய் குண்டு குண்டு சொரக்காய் இருந்துச்சு, 2 சொரக்காய் நீல சொரக்காய் இருந்துச்சு. நாங்களும் சொரக்காயெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா பார்த்து பார்த்து தான் அறுவடை பண்ணாங்க. இது வேறு எது பிஞ்சு இருக்கா அப்படின்னு தடவிக்கிட்டே இருந்தாலும், ஆனால் நிறைய பிஞ்சு இருந்துச்சு. சரி அந்த பிஞ்செல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இருக்கிற காய் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது, வாமா நம்ம பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. என்னம்மா இருக்காமான்னு கேட்டேன். நிறைய கத்திரிக்காய் இருக்குது, ஒரு குழம்புக்கு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா நீங்கள் பறித்து கொடுங்க அப்படின்னு. சரி கத்திரிக்காய் பறித்து முடிச்சுட்டு தக்காளி பழம் பறி, அது வீட்டில் சுத்தமாகவே இல்லைல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நானும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி பழம் கடகடன்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க கொஞ்சம் மழை பெஞ்சனால தக்காளி பழம் பகுதி அடிபட்டுச்சுங்க, அவ்வளோதாங்க. பச்சை மிளகா அம்மா கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் வீட்டில் வையே யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு நான் வந்துட்டு, அம்மா கொத்தமல்லி கருவேப்பிலை பறிச்சாமா அப்படின்னு. அதை கூட நீ பறிக்க மாட்டியா, போய் பறிச்சிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நானே பறிச்சுக்கிறேம்மா அப்படின்னு ஒரு ஃபீலிங்லேயே வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலை தழை தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கொத்தமல்லி தழை அதுக்கு மேலே இருந்துச்சு. இதில் ஒன்றே ஒன்று குறை இருக்கே, என்னடா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க, இயற்கையாக விளைஞ்சாங்க. இதில் ஒரு பொட்டு மருந்து கூட நாங்கள் இது வரைக்கும் அடித்ததே இல்லைங்க. வெங்காய கட்டு கூட அடித்து நான் காமிச்சிருக்கேன். இந்த காய்கறிக்கெல்லாம் அடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது என்ன குறைன்னு நான் சொன்னேன் இல்லையா, மாங்காய் தாங்க. எங்கள் அம்மா அதையும் நிறைய பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. மாங்காயை வச்சு நாங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விவசாய வேலைகளும் நாங்கள் காய் அறுவடை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.